வணக்கம். நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய ஆவிக்குரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கிற அவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிறப்போ தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அப்பொழுது நாம் கேட்கும் அந்த தேவனுடைய சத்தம், அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்யும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை சாதாரணமாக வாசித்தோம் அப்படின்னா அங்கே நம்ம இந்த மாதிரி காரியங்களை பார்க்குறோம். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருளாக இருந்தது. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறப்போ வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இங்கே நம்ம பார்க்குறப்போ அந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் அப்படின்றது இல்லாமல் இருளாக இருக்கிறப்போ, ஒழுங்கின்மையாக இருக்கிறப்போ, வெறுமையாக இருக்கிறப்போ பூமி எந்த மாதிரி செய்திருந்தால் அந்த இருளை போக்கியிருக்க முடியும்? ஒருவேளை இப்போ நாம் ஒரு இருளான இடத்திற்கு போகிறோம், ஒரு இருளான அறைக்குள்ளே போகிறோம். அந்த இருளை போக்குவதற்காக நம்ம ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போகிறோம். ஏய் இருளை இங்கேருந்து போ, இங்கேருந்து விலகி போ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இருள் அங்கேருந்து விலகி போயிடுமா? இல்லைனா ஒரு வேளை ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இருளை நீ போகலை அப்படின்னா நான் உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதன் மூலமாக அந்த இருள் அங்கேருந்து போயிடுமா? இல்லைனா நம்ம அந்த இருளை போக்குவதற்காக அந்த ஃபேனை நல்லா ஸ்பீடாக நம்ம போட்டு விட்டுட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு இருளை இங்கேருந்து நம்ம முழுசாக அகற்றிடணும் அப்படின்னு முயற்சி செய்தோன்னா இருள் அங்கேருந்து போயிடுமா? இதை கேட்குறப்பவே நமக்கு வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த இருளான அறையை நம்ம வெளிச்சமாக்கணும்னா நம்ம செய்யக்கூடியது ரொம்ப எளிமையான விஷயம்தான். அங்கே போய் நம்ம லைட் போட்டோம்னா வெளிச்சம் வந்துடும், இருள் உடனடியாக அங்கேருந்து போயிடும். ஆக பிரியமானவர்களே, இந்த ஒரு எளிமையான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்குவதற்கு இன்றைக்கு பெரும்பாலான மனுஷங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு போதை பழக்கத்துக்குள்ள, புகைப்பழக்கத்துக்குள்ள, குடிப்பழக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்க, கவலைக்குள்ளே இருக்கிறவங்க, பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அதை போக்குவதற்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க? முயற்சி செய்கிறாங்க. நான் எப்படியாச்சும் இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியே வரணும், நான் இந்த புகை பழக்கத்திலேருந்து வெளியே வரணும், நான் சூதாட்டத்திலேருந்து வெளியே வரணும், நான் இந்த கவலையிலேருந்து வெளியே வரணும், பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும். அதற்காக அவங்க முயற்சி செய்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் ஏற்கனவே அந்த காரியங்கள் மூலமாக பிடிபட்டிருக்கிறாங்க, அந்த காரியங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்னதான் முயற்சி செய்தாலும் இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருளை போக்குவதற்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முயற்சி செய்கிறதுக்கும், ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முயற்சி செய்கிறதுக்கும் அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இருள் அப்படின்னா வெறும் சாதாரணமான ஒரு இருள் இல்லை. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு, அங்கேருந்து இருள் போயிடுச்சு அப்படின்னா அது வெறும் சாதாரணமாக ஏதோ ஒரு இருள் போயிடுச்சுன்னு இல்லை. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒவ்வொரு காரியங்களும், இந்த போதை பழக்கம், இந்த குடிப்பழக்கம், இந்த புகைப்பழக்கம், அதே சமயத்தில் இந்த கவலைகள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற இச்சையான எண்ணங்கள், இது எல்லாமே இருளுக்குரிய காரியங்களாக இருக்கிறது, இருளின் சந்ததிகளாக இருக்கிறது. ஆக எப்படி ஒரு இருளை போக்குவதற்கு நம்ம சில சிறு முயற்சிகளை செய்து ஆனால் அந்த இருள் அங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, அதே மாதிரி இந்த இருளுக்குரிய காரியங்களை நாம் அகற்றுவதற்கு நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும், நம்ம அதை அகற்றுவதற்கு என்னதான் நல்ல விதத்தில் முயற்சி செய்து நம்ம போராடினாலும், ஆனால் கடைசியில் அந்த காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதுனால, அந்த காரியங்களுக்குள்ளாக நம்ம இருக்கிறதுனால அதிலிருந்து நம்மளால் நிச்சயமாக வெளியே வர முடியாது. பிரியமானவர்களே, நாம் யோவான் புஸ்தகத்தை கொஞ்சம் வாசித்து பார்த்தோம்னா அதில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியான வசனம் வருகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அதே 3வது வசனத்தை வாசிக்கிறப்போ சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உண்டான எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், இது எல்லாமே கூட இது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு ஆக்வர்டாக நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக நம்ம பார்த்தோம்னாலும், ஆனால் இதுவும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருந்து வந்த விஷயம்தான். நம்ம இந்த உலகத்தில் அருவருப்பாக பார்க்குற நிறைய விஷயங்கள் இருக்கிறது, கொசுக்கள், கரப்பாம்பூச்சிகள், இது எல்லாமே நமக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் நம்ம ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே கூட தேவனால் உருவாக்கப்பட்டது தான். ஆனால்
இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த காரியங்கள்லேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்ற விஷயத்தையும் தேவன் அவரோட வார்த்தையில் வைத்திருக்கிறார். தேவன் அதற்குரிய ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வழி என்னன்றதை நம்ம அறிந்து கொண்டோம்னா இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நம்மளோட இருதயம் இருந்தாலும் ஆனால் நம்மளோட இருதயம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளோட இருதயம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளாகவே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டிய சூழல் தான். நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்போ தேவாலயம் வருகிறது. தேவாலயம் ரொம்ப அருமையான ஒரு இடமாக இருந்தது. அதற்குள்ளாக நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த தேவாலயத்துக்குள்ளே வேலை செஞ்சவங்க தேவாலயத்திலையும் நிறைய பிரகாசமான ஒளிகளை வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அது நல்லா பிரகாசமான முறையில் எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த விளக்குகள், அந்த தேவாலயத்துக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் அவங்களோட இருதயத்தில் ஒரு உண்மையான வெளிச்சத்தை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த தேவாலயத்தில் நல்ல பிரகாசமாக நிறைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தாலும் ஆனால் அதுக்குள்ளே வேலை செஞ்சுருந்தவங்க, அதற்குள்ளாக இருந்தவங்களுடைய இருதயம் தொடர்ந்து இருளுக்குள்ளாக தான் இருக்கிற இருதயமாக இருந்தது. அப்போது அந்த இருதயத்திற்குள்ளே எப்படி வெளிச்சத்தை உண்டாக்க முடியும்? நம்ம இதே யோவான் புஸ்தகத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. 5வது வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற ஒளி இது எப்படிப்பட்ட ஒளி? இந்த ஒளி நம்ம பார்க்குற அந்த லைட்டு வெளிச்சமோ இல்லை சூரிய வெளிச்சமோ இல்லை டார்ச் லைட்லேருந்து வர வெளிச்சமோ இல்லை ஃப்ளூரசன்ட் வெளிச்சமோ அப்படிப்பட்ட வெளிச்சம் கிடையாது. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற ஒளி இது மக்களுடைய இருதயத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. இது இருளான இருதயத்தை உடைய மக்களுடைய இருதயத்திற்குள்ள பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறது, பிரகாசத்தை கொடுக்கிற வெளிச்சமாக இருக்கிறது. எது அப்படி செய்கிறது? தேவனுடைய வார்த்தை அப்படி செய்கிறது. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் நாம் பார்க்கும் பொழுது அந்த தேவாலயத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பரிசேயர்கள் இருக்காங்க, வேதபாரகர்கள் இருக்காங்க, சதுசேயர்கள் இருக்கிறாங்க, அதே சமயத்தில் ஆசாரியர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே வெளிப்புறமாக நல்ல ஒரு புனிதமான விதத்தில் காட்சி அளித்தாலும், வெளிப்புறமாக நிறைய நன்மை செய்யக்கூடியவர்களாக காட்சி அளித்தாலும், வெளிப்புறமான நிறைய தேவாலயத்துக்குரிய காரியங்களை செய்வதற்கு போல காட்சி அளித்தாலும், ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் அவங்க இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற ஒரு இருளுக்குள்ள பிடியப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய இருதயம் இருளுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய இருதயம் இருளுக்குள்ளாக இருப்பதை அவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு அது தெரியவில்லை. சாத்தான் நம்மை எப்படி வஞ்சிக்க விரும்புகிறான்? சாத்தான் நம்மை ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில் வருகிறதுனால சாத்தான் கிரியை செய்கிறான்னு கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறப்போ அந்த பிரச்சனைக்குள்ளாக இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து நாம் வேறு விதத்தில் அந்த பிரச்சனையை போக்குவதற்காக என்னால் முடியும், இப்படி செஞ்சனா என்னால் இந்த கவலையிலேருந்து வெளியே வர முடியும், இப்படி செஞ்சனா என்னால் இந்த போதை பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியும், நான் முயற்சி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு முற்படுகிறேனோ அப்படி அந்த முயற்சிகளை இன்னும் அதிகரிப்பதற்காக தான் சாத்தான் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். அப்படி செய்கிற போது கடைசியாக பரிசேயர்கள் வேதபாரகர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க முயற்சி செய்தாங்க. அவங்க இந்த தேவாலயத்திலிருந்து நிறைய ஆண்டவருக்கு செய்யணும்னு முயற்சி செய்தாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவருடைய வார்த்தையை உடைய உண்மையான தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை கொல்ல வேண்டும், இயேசுவை புறக்கணிக்க வேண்டும், இயேசுவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை அவங்க அடிப்படையாக வச்சிருந்ததுனால அடிப்படையாகவே அவங்களுடைய இருதயம் இருளுக்குள்ளாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம்னா, பரிசேயர்கள் வேதபாரகர்கள் ஒரு விபச்சார ஸ்திரீயை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அந்த ஸ்திரீயை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்து விட்டாள், இவள் இருளுக்குரியவள், இவள் தண்டிக்கப்பட வேண்டும், இவள் கொல்லப்பட வேண்டும். அந்த ஸ்திரீ பரிசேயர்கள் வேதபாரகர்கள் முன்பாக இவள் ஒரு இருளுக்குரியவள், ஆனால் அவர்கள் வெளிச்சத்துக்குரியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இயேசு அந்த இடத்திற்கு வந்த பிறகு இயேசு ஒரு வார்த்தையை தான் சொன்னார், யாருக்குள்ள பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ இயேசுவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, இயேசுவனுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது.
அப்போது இயேசுவனுடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகிறப்போ அது அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற இருளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது நானாக இருப்பது போல தெரிந்தாலும், ஆனால் இது அனைத்தும் தேவனுடைய வார்த்தை என்பதனால இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறப்போ அதை நம்ம வெளிப்புறமாக நம்மளுடைய காதுகளில் கேட்கிறோம். அந்த காதுகளில் கேட்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை அதன் பிறகு நம்மளுடைய அறிவிற்கு போகிறது. ஆனால் அதன் பிறகு அது நேரடியாக நம்மளுடைய இருதயத்திற்கு போகிறதா இருக்கிறது. அப்போ அந்த இருதயத்திற்கு போகிறப்போ அது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு பொல்லாங்கான காரியங்களையும், ஒவ்வொரு இருளுக்குரிய காரியங்களையும் பிரித்து அதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்பொழுது முதலாவதாக அடிப்படையாக அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அந்த இருளிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட இருளான மக்களாக இருக்கிறோன்றத முதலாவது பார்க்க முடியும். அப்போ அன்றைக்கு இயேசு அந்த பரிசேயர் வேதபாரகர் இடத்துல நீங்கள் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன்னு சொல்கிறப்போ அவர்கள் எப்படிப்பட்ட மனுஷங்கன்றத அவங்க பார்த்தாங்க. நாமளும் இருளுக்குள்ளாக இருக்கிற மனுஷங்க தான். நாம் வெளிப்புறமாக அந்த ஸ்திரீயை போல இல்லைனாலும் நம்மளோட இருதயத்தில் ஏற்கனவே நம்ம தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்த மக்கள் தான். நாம் பாவத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் தான். ஆக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு என்ன நடந்தது? யாராச்சும் அந்த ஸ்திரீயை கொலை பண்ணுறதுக்கு முற்பட்டாங்களா? இல்லவே இல்லை. எல்லாருமே அவங்க கையில் வச்சுருந்த அந்த கல்லுங்களை கீழே போட்டுட்டு அவங்கவுங்க வழியில் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சம் உள்ளதாக இருக்கிறது. அது ஒரு நபருடைய இருதயத்திற்குள் வருகிறது என்றால் அவனுடைய இருதயத்திற்குள் இருக்கிற அந்த இருளை அது வெளிப்படுத்துகிறது. ஆக பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளாக பிடிபட்டிருக்கிற பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அந்த இருள் மூலமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது இருளுக்குரிய காரியங்களாக இருக்கிறது. அதை அந்த மனுஷன் செய்கிறான் அப்படின்னு இல்லை, ஆனால் அந்த இருளுக்குள்ளாக அவன் இருக்கிற பொழுது அந்த இருளினுடைய காரியங்கள் வெளிவருகிறது. அந்த இருளினுடைய பொல்லாங்கான காரியங்கள் வெளியே வருகிறது. நமக்கு இந்த விஷயம் நன்றாகவே தெரிந்திருக்கலாம். உகாண்டா என்கிற ஆப்பிரிக்கா தேசத்தில் 300 காலத்தில் இதியாமி என்றவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு முடவர்கள், ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நலன் செய்வதற்காக அவர் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இயங்குகிறோம், இந்த மாதிரி மக்களுக்காக நாங்கள் நல்ல வீடுகளை அமைத்து வைத்திருக்கிறோம், நீங்கள் அந்த வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மைதானத்திற்கு நீங்கள் வாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மைதானத்தில் நிறைய ஊனமுற்றவர்கள் கூடியிருந்தாங்க. அப்பொழுது அந்த அரசாட்சி செய்தவர் அவர் சில வண்டிகளை, பெரிய பெரிய வண்டிகளை அங்கே எடுத்துக்கொண்டு வந்து சில ஆட்களை காவலுக்காக வைத்து அந்த வண்டிகளில் அவங்கள ஏற்றி நீங்கள் அந்த நல்ல நல்ல கட்டிடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வண்டிகள் அவர்கள் அனைவரையும் ஏற்றி கொண்டு சென்றது. அந்த வண்டி அவர்களை ஏற்றி கொண்டு எங்கே சென்றது என்றால் அந்த உகாண்டா தேசத்திற்கு வெளிப்புறமான இடங்களில் இருந்த விக்டோரியா என்ற ஒரு ஏரி இருக்கிறது. அந்த விக்டோரியா ஏரிக்கு ஒரு புறத்தில் நிறைய பயங்கரமான முதலைகள் இருந்தது. இந்த ஊனமுற்றவர்களை ஏற்றி கொண்டு போன அந்த வண்டிகள் அந்த விக்டோரியா ஏரி கரையில் சென்று அது அப்படியே இவர்களை அந்த ஏரிக்குள்ளாக சாய்க்க துவங்கியது. உள்ளே இருந்த மக்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது, நம்மளை சுற்றி நம்மளை நல்ல கட்டடங்களுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த இருளான இடத்துல இந்த ஒரு பயங்கரமாக தெரிகிற இந்த ஏரியில் நம்மளை என்ன பண்ணுறாங்க. அப்போது அந்த எந்த அளவுக்கு அந்த வண்டிகள் அவங்கள சாய்க்க ஆரம்பிச்சதோ அந்த அளவுக்கு இவங்க நிலை தடுமாறி அந்த ஏரிக்குள்ளாக விழ ஆரம்பித்தாங்க. அந்த முதலைகள் அவர்களை பட்சித்து போட்டது. இது உண்மையாகவே நடந்த ஒரு கதை. ஆக நம்ம யோசித்து பார்க்கலாம், இந்த மாதிரி பல அந்த அப்பாவி ஊனமுற்றவர்கள் அவர்கள் நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களை கொல்லணும், அவர்களை அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் யார் மூலமாய் வந்தது? வெளிப்புறமாக பார்க்குறப்போ நம்ம நினைப்போம் அந்த யோசனை அந்த தலைவர், அந்த இதியாமி என்ற அந்த ஜனாதிபதி மூலமாக தான் வந்தது. அப்படி இல்லை. அந்த இருளான இருதயத்திற்குள்ள அவர்களை கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இருளான இருதயம் அந்த தலைவரை பிடித்து கொள்ளும் பொழுது கடைசியாக வேறு வழி இல்லாமல் அவர் அந்த சிந்தனையை பின்பற்றி போகிறவராக இருக்கிறார்.
இந்த ஒரு காரியம்தான் அழிவை தரக்கூடிய விதமாக இருக்கிறது. ஒரு கார் ஓட்டி கொண்டு போகிற நபர், அது நல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி காராக இருந்தாலும் சரி, அது நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாத காராக இருந்தாலும் சரி, ஆனால் அருமையாக ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு நல்ல சொகுசான ஒரு வேகமாக போகக்கூடிய ஒரு காரை ஒரு நபரை இடிப்பதற்காக திட்டம் போட்டு வைத்திருக்கிற ஒரு நபர் ஓட்டி கொண்டு போகிறார் அப்படின்னா, கடைசியாக அது ஒரு நபரை கொல்வதற்கு பயன்படுகிற காராக மாறுகிறது. அது அந்த கார் மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது. வெளிப்புறமாக பார்த்தா அந்த கார் தான் அவங்களை இடிச்சிருக்கோம், அந்த காரில் தான் இரத்தக்கரை பட்டிருக்கும். ஆனால் இதுக்கு மூல காரணமாக இருந்தது அந்த நபரை கொல்லணும் அப்படின்னு நினச்ச அந்த கார் ஓட்டின டிரைவர், அவருடைய அந்த இருளான எண்ணத்தினால தான். அதே போல தான் இன்றைக்கு அந்த இருளான எண்ணத்தின் மூலமாக பிடிப்படுகிற மக்கள், அவர்கள் அந்த இருளுக்குரிய காரியங்களை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறாங்களே தவிர்த்து, ஆனால் எப்படி செய்தால் அந்த இருளான இருதயத்திலிருந்து வெளியே வர முடியும், எப்படி செய்தால் அந்த இருளிலிருந்து விடுதலையாக முடியும் என்ற ஒரு காரியத்தை பலர் சிந்திப்பதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் நல்ல நேரிய விதத்தில் இருக்கிறாங்க, நேர்மையான விதத்தில் செயல்படுறாங்க, நல்ல கல்வி அறிவை பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி விதத்தை வைத்து கொண்டு அவர்களால் அவங்களோட வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், இந்த இருளான விஷயங்களை போக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அவங்களோட இருதயம் இருளுக்குள்ளாக பிடிபட்டிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி கல்வி அறிவு, இந்த மாதிரி அவங்களுடைய நேர்மையான காரியங்கள், இந்த மாதிரி எல்லாமே இருளுக்குள்ளான விஷயமாக இருக்கிறது. ஒரு கப்பில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம், அந்த தண்ணி முழுவதுமான சுத்தமான தண்ணியாக இருக்கிறது. ஆனால் அதே கப்பில் நம்ம கொஞ்சம் விஷத்தை நம்ம கலந்து விட்டாலும், அவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருந்தாலும் அந்த ஒரு துளி விஷத்தினால அந்த முழு தண்ணியும் விஷம் உள்ளதாக மாறிவிடுகிறது. அதே போல் தான் இன்றைக்கு நம்ம இருளுக்குள்ளாக இருக்கிற மக்களாக இருந்தாலும், ஆனால் நம்ம அந்த காரியத்திலிருந்து விடுபடாமல் நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம நல்ல கல்வி அறிவை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அதுவே இருளுக்குரியதாக தான் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒருவருடைய இருதயத்திற்கு வரும் பொழுது, இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தை எப்பொழுது நம்மளுடைய இருதயத்தில் வருகிறதோ அந்த தேவனுடைய வார்த்தை உண்மையான ஒளியாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் ஜீவனாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் வரும்பொழுது நம்மளால் பார்க்க முடியும், ஓ இதுதான் சந்தோஷம், ஓ இதுதான் சமாதானம், ஓ இதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆக இன்றைக்கு நான் நம்புகிறேன், நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட இருளான காரியங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் இருந்தாலும், ஆனால் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று செய்கிற முயற்சிகளை விட நாம் தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்திற்கு ஒளியாக கொண்டிருந்தோம்னா, தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்திற்குள் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிறோம்னா, தேவனுடைய வார்த்தை அந்த இருளை நீக்குவதற்கு வல்லமை படைத்ததாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அந்த இருளை வேரிலிருந்து நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு, தேவனுடைய வார்த்தையை நாம் பெரிதாக நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இருளிலிருந்து விடுபடுவோம், அந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன். ஆக தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஆவிக்குரிய காரியங்களை வருகிற பகுதிகளில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.